أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துருசுல் லுகத்தில் அரபியா உடைய இரண்டாம் பாகத்தின் 4வது பாடத்தை இப்பொழுது காணப்போகிறோம். அத்தர்சுர் ராபியோ. நான்காம் பாடம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. أهلا وسهلا ومرحبا بك يا خالي. أهلا وسهلا ومرحبا بك يا خالي. كيف حالك؟ لعلك بخير. தங்கள் வரவு நல்வரவாகுக என்னுடைய தாய்மாமனே. ஹாலி என்றால் என்னுடைய தாயோடு பிறந்த சகோதரன், தாய்மாமன். கைஃப ஹாலுக, நீங்கள் எவ்வாறுள்ளீர்கள், உங்கள் நிலை எவ்வாறுள்ளது? லஅல்லக பிகைரின், நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஐன அபூக யா இப்ராஹிம்? ذهب الى السوق. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் நன்றிகளும் அல்லாஹ்வுக்கே. எங்கே உன்னுடைய தந்தை இப்ராஹிமே? ذهب الى السوق, அவர் கடைவீதிக்கு போயிருக்கிறார். ஐன உம்முக? ذهبت الى خالتي زينب, என்னுடைய சின்னம்மா ஜைனப் வீட்டுக்கு அவர் போயிருக்கிறார். ஐன இஹ்வத்துக? உன்னுடைய சகோதரர்கள் எங்கே? தஹபூ இலல் ஜாமியத்தி, அவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு போயிருக்கிறார்கள். வைன அகவாத்துக? உன்னுடைய சகோதரிகள் எங்கே? தஹபுன இலல் மദ്രസத்தி, அவர்கள் பள்ளிக்கு போயிருக்கிறார்கள். அமா தஹப்த இலல் மദ്രസத்திலோ, இன்று நீ பள்ளிக்கூடம் போகவில்லையா? பலா, ஏன் இல்லை? பலா என்னும் சொல் கேள்வி நெகட்டிவாக, எதிர்மறையாக இருக்கும் பொழுது இல்லை போனேன் என்று நிரூபிப்பதற்கு பலா என்று வரும். பெரும்பாலும் நெகட்டிவ் கேள்விகளுக்கு பலா வரும் பொழுது நாம் ஆங்கிலத்தில் அஃப்கோர்ஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த பொருளிலே கொள்ள வேண்டும். பலா என்று சொன்னால் ஏன் இல்லை, போனேன் என்று பொருள். பலாவை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்த வேண்டும். அதேபோல் இந்த கேள்விக்கு அமா தஹப்த இலல் மദ്രസத்தில் யௌம எனும் இந்த கேள்விக்கு நாம் என்று சொல்லிவிட்டால் என்ன பொருள் தரும்? இன்று நான் பள்ளிக்கூடம் போகவில்லை என்ற பொருள் தரும். அதேபோல்தான் நாம் என்று சொன்னாலும் பொருள் மாறிவிடுகிறது. எனவே இந்த இடத்திலே நான் போனேன் என்று சொல்லுவதற்கு நாம் லாவும் சொல்ல முடியாது. எனவே பலா என்கின்ற சொல் உண்டு. பல தஹப்து வரஜஅது பஅதல் ஹிஸ்ஸத்தில் உலா, ஏன் இல்லை, போனேன், போனேன், மேலும் முதல் பாட வேலைக்கு பிறகு திரும்பி வந்தேன். அல் ஹிஸ்ஸத்தில் உலா, பஅதல் ஹிஸ்ஸத்தில் உலா என்று சொன்னால் முதல் பாடப்பிரிவு. ஹிஸ்ஸா என்றால் பிரிவு. லிமாதா ரஜஅத, ஏன் திரும்பினாய்? ரஜஅத்துல் அன்னனி மரீதுன், ஏனென்றால் எனக்கு உடல்நலம் சரியில்லை. திரும்பினேன் ஏனென்றால் எனக்கு உடல்நலம் சரியில்லை. லி அன்னனி என்றால் ஏனெனில் எனக்கு, ஏனெனில் எனக்கு. ரஜாத்து, நான் திரும்பிவிட்டேன், ஏனெனில் எனக்கு உடல்நலம் சரியில்லை. லா பாஸ், லா பாஸ, பரவாயில்லை. அதஹப்த இல தபீபி, மருத்துவரிடம் போனாயா? அதஹப்த இல தபீப், இந்த லா பாஸ எனும் சொல் துயரம் இல்லை, துன்பம் இல்லை எனும் பொருள் தந்தாலும் இங்கே பரவாயில்லை
என்ற பொருளிலும் இது வருகிறது. லா பாஸ அதஹப்த இல தபீபி, மருத்துவரிடம் போனாயா? நாம் தஹப்து, ஆமாம் போனேன். அஜ்பனில் சிலத்திலாத்திய ஐன தஹப அபு இப்ராஹிம், இப்ராஹிமின் தந்தை எங்கு போனார்? தஹப இல சூக்கி, அவர் கடை வீதிக்கு போனார். ஐன தஹபத் உம்முஹு, அவருடைய தாய் எங்கே போனார்? இப்ராஹிமுடைய தாய் எங்கே போனாள்? தஹபத் இல ஹாலதிஹி ஸைனப, தன்னுடைய சின்னம்மா ஸைனப் வீட்டுக்கு போனார். அவனுடைய சின்னம்மா ஸைனப் வீட்டுக்கு அவள் போனாள். தஹபத், அவனுடைய தாய் போனால். அவனுடைய ஹாலா, சின்னம்மா அல்லது பெரியம்மாவை குறிக்கும் சொல். அவனுடைய ஹாலா ஸைனப் வீட்டுக்கு போனாள். மத்தா ராஜா இப்ராஹிம் மினல் மதரசத்தி ராஜா பாதல் இசத்தில் ஊலா, முதல் பாடப்பிரிவுக்கு பிறகு அவன் திரும்பிவிட்டான். சரியா தவறா என்று சொல்ல வேண்டும். இப்ராஹிம் இப்னு உக்தி யூசுஃப, இதுல நன்கு கவனியுங்கள். யூசுப் யார் என்பதை பார்த்து விட்டு பதில் சொல்லுங்கள். இப்ராஹிமு இப்னு உக்தி யூசுஃப, சரி. யூசுஃபு அம்மு இப்ராஹிம, ஹதா. அஹவாத்து இப்ராஹிம தஹபுன இலல் மக்தபத்தி, அஹவாத்து இப்ராஹிம, இப்ராஹிமின் சகோதரிகள் போனார்கள் நூலகத்திற்கு, தவறு. இஹ்வத்து இப்ராஹிம தஹபு இலல் ஜாமியத்தி, இப்ராஹிமின் சகோதரர்கள் பல்கலைக்கழகத்திற்கு போனார்கள். மா தஹப இப்ராஹிமு இல தபீபி, இப்ராஹிம் டாக்டரிடம் போகவில்லை, தவறு.